அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஒரு ஆப்டி கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த ஆப்டி கொஷினில் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் நடந்திருக்கு மாணவர்களுக்கு மத்தியில். அதில் இருக்கக்கூடிய பதில் சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு 20% மாணவர்கள், அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 80% மாணவர்கள். அப்போ இப்படின்னு இருக்கப்போ அந்த கொஷினுக்கு எது சரியான பதில் அப்படின்றத சொல்லிட்டு அந்த கொஷின் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரூஃபும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த பதில் நமக்கு சரியான முறை கிடையாது. 6 ஹவர் அப்படின்றது தப்பு தான். 6 1/4 அப்படின்றது தான் வந்திருக்கணும். இல்லை எனக்கு 6 வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. அது மட்டும் இல்லாமல் சேலஞ்ச் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஸ்கூல் புக்ஸ் நம்ம எடுத்து சால்வ் பண்ணி உங்களுக்கு சோர்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. அப்போ முதல் விஷயம், நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, யாராச்சும் சேலஞ்ச் பண்ணால் எனக்கு கிடைச்சிருமா, எல்லாரும் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குமா இல்லை எல்லாரும் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னொருத்தன் சேலஞ்ச் பண்ணுவான், இன்னொருத்தன் சேலஞ்ச் பண்ணுவான்ட்டு நிறைய கொஷினுக்கு நிறைய பேர் சேலஞ்சே பண்ணுறது இல்லை. அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த கொஷினுக்கு சேலஞ்ச் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம சைடில் இருந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கொஷின் ஏற்கனவே கரெக்டாக போட்டிருப்பீங்க, அதை விட்டுருங்க. ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக போட்டிருப்பீங்கல்ல, கண்டிப்பாக அதுக்கு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேலஞ்ச் பண்ணுங்கள். இன்னொருத்தன் போடுவான்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் அதை இறங்கி செய்யணும். ஓகே. அப்போ இதுதான் அந்த கேள்வி. பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா? இதே போல் ஒரு கேள்வி நமக்கு ஸ்கூல் புக்லையும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா 8th புக்கில் பயிற்சி 4.4 நமக்கு 4வது சம்மாக கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடங்களின் நிரப்புகளில் 4வது சம்மாக கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் கேள்வி தான் இல்லையா? அங்கே ஏபி ரெண்டும் சேஞ்ச் ஆகல. இங்கே நமக்கு 20% அப்படின்றதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, 40% அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே 20% அப்படின்றதுக்கு பதிலாக 40% அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஸ்கூல் புக் சம்மில் இருக்குது. அதே போல் இங்கே இந்த 7.5 மணி நேரம் அப்படின்றதுக்கு பதிலாக நமக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 35 நாட்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் சின்ன சேஞ்ச். ஓகேவா? அப்போ இதுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 அப்படின்றது வரணும். பயிற்சி 4.4 1ல் 4வது கணக்கு நமக்கு 25 அப்படின்றது வரணும். அப்போ எந்த மெத்தடில் போட்டால் இந்த 25 வருதோ அதுதான் சரியான பதில். அப்போ எந்த மெத்தடில் வருதோ அந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இந்த கேள்வியும் நம்ம போட்டிருக்கணும். அப்போ எந்த மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டான மெத்தட் இதுதான். நம்ம இங்கே ஸ்கூல் புக் செம்ம கொடுத்துருக்கோம், அதே மாதிரி குரூப் 2ல் கேட்ட செம்மையும் இங்கே கொடுத்துருக்கோம். இது அப்படியே என்ன பண்ணுற போகிறோம், நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம். நீங்களும் எடுத்து பண்ணுங்கள். ஓகேவா? இந்த பயிற்சி 4.4 கொடுத்துருக்க செம்ம ஏ 35 நாளில் முடிச்சிடும்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் பி எத்தனை நாளில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவோடைய திறன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏவோட 40%, பி கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்போ ஏ 100% அப்படின்னா பி 140%. ஓகேவா? அப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ரேஷியோ பண்ணியும் போடலாம், ரேஷியோ பண்ணாமல் அப்படியே கூட போடலாம். அப்போ இந்த 100% தான் 35 நாளில் முடிப்பான். ஒரு வேலை கீழே இருக்குது வேலை, அந்த வேலை அப்படின்றத விட்டுருங்க. கீழே 1 இங்கேயும் 1 தான், ஸோ பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த 100% அப்படின்றவன் தான் 35 நாளில் வேலையை முடிப்பான். அப்படின்னா 140% அப்படின்றவன் எத்தனை நாளில் வேலையை முடிப்பான் அப்படின்றத கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வந்துடுது, ஈஸியாக அந்த 25 நாட்கள் அப்படின்றது வந்துடுது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடுது, உங்களுக்கு ஆன்சர் வந்துடுது. அப்போ 100 × 35 புரியுதுங்களா? 100% அப்படின்றவன் 35 நாளில் முடிக்கிறானா, 140% அப்படின்றவன் எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்றத நம்ம போட்டோம்னா என்ன பண்ணிடலாம், இதுக்கு ஆன்சர் 25 நாட்கள் அப்படின்றது வந்துடுது. அப்போ ஸ்கூல் புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 25 நாட்கள் அப்படின்றது தான் நமக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்னது, இதுதான் கரெக்டான மெத்தட். ஓகேவா? இதே போல் நம்ம குரூப் 2ல் கேட்ட சம்மை போட்டோம்னா ஏ 100%, பி நமக்கு ஏவோட 20% அதிகமாக திறன் வாய்ந்தவர். அப்போ பி நமக்கு 120%. அப்போ இந்த 100% பண்ணுறவன் 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறானா. அப்போ இந்த 7.5 மணி நேரம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 15/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். 7 2 14, 14 + 1 15, கீழே 2 அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? கலப்பு பின்னத்தில் இருக்கிறத சாதாரண பின்னமாக மாற்றுறோம். அப்போ இந்த 100% 100 பண்ணுறவன் 100ல் பண்ணுறவன் 15/2 ஹவர்ஸில் முடிக்கிறானா. 100ல் பண்ணுறவன் 15/2 ஹவரில் பண்ணுறானா ஒரு வேலையை.
100ல் பண்ணுறவன் 15/2 ஹவரில் பண்ணுறான்னா 120ல் பண்ணுறவன் எவ்வளோ நேரத்தில் முடிப்பான் அப்படின்றது தான். இந்த 1 அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கீழே ஒர்க் அப்படின்றது போடுவோம். இந்த 1 அப்படின்றது வரதுனால சில டைம்ஸ் நம்ம போடாமே விட்டுருவோம். 1க்கு வேல்யூ இல்லையா, கீழே இருந்தால் ஒன்றும் இல்லை, அது அடிஞ்சிரும், வேஸ்ட்டு தான் அது. அதனால் 1 நம்ம போட மாட்டோம். இங்கே நமக்கு எக்ஸ்பிளைனாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே 1 போட்டுரும். ஓகேவா? அப்போ இதை அடிச்சிங்கன்னா 2 அப்படின்றப்ப நமக்கு இங்கே 1 0 அடிஞ்சிரும். 1 2 I 2 10. அப்போ I 5 25, இங்கே 4 கீழே வந்துடும். ஓகேவா? அப்போ இதுதான். அப்போ 25/4 அப்படின்றத நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும்னா என்ன வரணும், நமக்கு 6 1/4 அப்படின்றது தான் வரணும். இதுதான் கரெக்டான மெத்தடு. இந்த மெத்தடில் போட்டால் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த 25 அப்படின்ற ஒரு பதிலும் வருது. புரியுதுங்களா? இல்லை, ஒரு சிலருக்கு இதுதான் கரெக்டான மெத்தடு. எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுங்க. 6 ஹவர்ஸ் போட்டவங்க பயப்படாதீங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. இதுதான் கரெக்டான மெத்தட். ஆக்சுவலி இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கான எத்திக்ஸ். ஓகேவா? அப்போது இதே போல் நம்ம அந்த 6 ஹவர்ஸ் வந்துருக்கு இல்லையா, அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக இது ராங் மெத்தட் தான். 6 ஹவர்ஸ் அப்படின்றது எப்படி போட்டிருக்காங்கன்னா சிம்பிளாக யோசிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்காமல் சிம்பிளாக யோசிச்சிருக்காங்க. அப்போ ஏவை விட பி வந்து 120% அதிகமாக வேலை செய்கிறான். அப்போ அவனுக்கு ஏ எடுத்துக்கிற டைமை விட 20% நேரம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏவை விட பி 20% அதிகமாக வேலை செய்கிறான்னா ஏ எடுத்துக்கிற டைமை விட பிக்கு 20% கம்மியாக நேரமாகும் அப்படின்னு சொல்லி எடுத்து அதை சால்வ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு 6 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது தப்பு. இப்படி போடக்கூடாது. ஏன் அப்படி போடக்கூடாதுன்றதுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே சம்மை இங்கே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க. ஏ 100, பி 140. அப்போ 40% இவன் அதிகமாக வேலை செய்கிறானா, பி 40% அதிகமாக இவன் வேலை செஞ்சானா இவனுக்கு என்ன ஆகும், 40% நேரம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த 35 நாளில் 60% எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா 21 நாள் தான் வருது. நம்ம இங்கே தான் மாட்டிக்கிறோம். 21 நாள் தான் வருது. அப்போ இது என்னது, கண்டிப்பாக தப்பான மெத்தட் தான். ஸ்கூல் புக்கில் நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 25 அப்படின்றது தான் சரியான விடையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக என்னது, இதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுமே பொருந்தலை. இது வந்து ஒரு பெரிய ஒரு போராக போயிட்டுருக்கு. வீடியோ போட்டால் வந்துட்டு 6 தான் வந்துச்சு, நீங்கள் ஒழுங்காக சால்வ் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. அதாவது மாணவர்கள் இவ்வளோ பேர் வந்து போட்டு அந்த கேள்விக்கு வந்து 6 1/4 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 60%க்கும் மேலான மாணவர்கள் சொல்லும்போது உங்களுக்கு 6 வந்துருச்சு அப்படின்றதுக்காக அது சரியான பதில் கிடையாது. இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு தவறான மெத்தட் தான். இதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் 25 தான் கொடுத்துருக்காங்க. 25 வரணும் அப்படின்னா இந்த சம்முக்கு 25 வர்றது தான் கரெக்டு அப்படின்னா இந்த சம்முக்கு 6 1/4 வர்றது தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்ம கரெக்டான மெத்தடு. ஸோ நம்ம இந்த சோர்ஸ் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சோர்ஸோடைய லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்கை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிடுங்க, கீயை சேலஞ்ச் பண்ணிடுங்க. கீ சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கீ சேலஞ்சுக்கான சோர்ஸஸும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவும் போட்டிருக்கோம். அதுவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய வீடியோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கொஷினுக்கு 6 1/4 தான் வரணும். ஸோ ஆப்ஷன் எதுவுமே பொருந்தலை அப்படின்றது தான் சரியான விடையாக இருக்கணும். ஓகேவா? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்றதுல நீங்கள் நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்றத கொடுத்துருங்க. விடை அதில் ரிமார்க்ஸ் உங்களோட ரிமார்க்ஸ் போட்டுருங்க. டைட்டில் ஆஃப் த புக் அப்படின்றது நம்ம நார்மலாக போகிறது தான். 8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் இருக்குது. அதை நல்லா தெளிவாக போட்டுக்கோங்க. மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணியகம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போடுறதான். போட்டுக்கிட்டிங்கன்னா ஏர் ஆஃப் பப்ளிகேஷன் புக் பப்ளிகேஷன் 2024 எடிஷன் நம்பர் 6 பேஜ் நம்பர் 156 அந்த கணக்கு இருக்குது. அதை எடுத்து இந்த பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம். சால்வ் பண்ணி காட்டின பிடிஎஃப் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறோம். அதில் நம்ம ஆன்சரும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எடுத்து டிஎன்பிசியில் கீயை சேலஞ்ச் பண்ணி விட்ருங்க. 6 1/4 தான் இதுக்கு ஆன்சரு. ஸோ நமக்கு அவங்க 4 ஆப்ஷனுக்குமே என்ன பண்ணலாம், இதுக்கு இந்த சம்முக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.